இப்ப நாங்க தோற்றோங்கிறாங்க. தோற்று நீங்க எப்படி ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தோத்தோம். யாருக்கிட்ட தோத்தோம்? யாருக்கிட்ட தோத்தோம்? என் பெற்றோர்கள்ட்ட, என் தாய் தந்தையர்கிட்ட, எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட. நாங்க ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? என் மக்களுக்காக. அதை என் மக்கள் முடிவு செய்யணும். இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே அதை அது கவலைப்படாத போது நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதா நான் நினைக்கிறேன். விட்டுருங்கன்ற. அது முடிஞ்சிருச்சு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இப்ப என்னுடைய வாக்குரிமை பறிபோகும் போது என்னுடைய எல்லாமே பறிபோகும். அதை பத்தி பேசுங்க. இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு, 2 வாக்கு வச்சிருக்கானா அதை நீக்கு, மற்றபடி இருக்கிறத விடு. நீ அந்த வாக்கு சோதிக்க வருவேன், அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஏன் ஒரே நீர் இல்ல? இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே தேர்தல், இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குன்னா இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாய மூடிட்டு பேசாம இருக்கல, அது எப்படி தேச ஒற்றுமைக்கா? இல்ல எப்படி? இதை கொண்டு பேசுற 2 கட்சி காங்கிரஸ் பிஜேபி, இந்த 2 பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவா ஆள்றான். ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது, என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாய மூடிட்டு நிக்கிறிய. ஏன்? நீ என்ன இறையாண்மை பேசுற? நீ என்ன தேச ஒற்றுமை பேசுற? தேச துரோகி நீங்கள். இப்ப நீங்க கேட்கிற அளவுக்கு நான் தேடுற அளவுக்கு இருக்கு. என்ன சரிதானம்மா? நீங்க கேட்கிற அளவுக்கும் நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா சொல்லலாம். என்னன்னா, இந்தியாவிலே அதிகமா இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு இது நான் பெருமையா கருதுறேன். இந்தியாவிலே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் இது இல்ல. பேரதிகமா, அதிகத்திற்கு அதிகமா இருக்கிற மாநிலம், ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலமா மாத்திருக்கிறாங்க. எந்த ஒரு மாறுதல், என்ன ஒரு ஒன்னு சொல்லுங்க உருப்படி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவங்க எந்த ஒரு வேலைக்கும் 40 ரூபா கேட்பாங்க, இவங்க கூட 20 ரூபா கேட்டு 60 ரூபா. அதுல கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கே ஒழிய தம்பி, இதுல அதிமுக வந்தால் திமுகவிலிருந்து இது மாறுபடும். சாராய் கடையை மூடுவார்கள், எந்த வேலைக்கும் ஊழல் லஞ்சம் பெறமாட்டார்கள், பணியிட மாற்றமா, பணி நியமனமா, பணி உயர்வா, எதுக்கும் பெறமாட்டார்கள். அவர்கள் வந்தால் மலை மலையாக இருக்கும், ஆறு ஆறாக இருக்கும், வளங்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தால் ஏதாவது ஒரு மாறுதல் ஒண்ணு இருக்கணும்ல. ஒண்ணு இல்ல, ஒரே கருப்பு சாப்பு ஒரு மாறுதல். இங்க கொடியில அண்ணா இருப்பார், அங்க இருக்க மாட்டார். இதேதான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. 4 பேருக்குமே மாறாது. அப்புறம் அதை போய் பேசி என்ன இருக்கு? இப்ப நாங்க தோற்றோங்கிறாங்க. தோற்று நீங்க எப்படி ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தோத்தோம். யாருக்கிட்ட தோத்தோம்? யாருக்கிட்ட தோத்தோம்? என் பெற்றோர்கள்ட்ட, என் தாய் தந்தையர்கிட்ட, எங்கள் உடன் பிறந்தார்கள்ட்ட. நாங்க ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? என் மக்களுக்காக. அதை என் மக்கள் முடிவு செய்யணும். இல்ல நீங்க ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி இதை கருதுறீங்க? இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இத்தனை ஆண்டுகள், இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தே இப்ப 10 ஆண்டு முழுமையா நிறைவேற்று 12வது ஆண்டுக்கு மேல நகர்ந்து போயிட்டு இருக்காச்சு. இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு இதை கொண்டு வர காரணம் இப்ப இதையே கொண்டார. பீகாரியனுக்கு ஆவணம் நீ எப்படி கேட்கிற? உங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வாக்கு இருந்தாலே நீங்க வாக்குரிமை எடுத்துக்கலான்னு கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஆவணம் நீங்க காட்டணும், உன் தாய் தந்தையர் வாக்கு செலுத்திருக்கிறா இல்லையார்களா இல்லையா, அதையெல்லாம் நீங்க கொண்டாந்து காட்டு. என்னப்பா இதெல்லாமா நம்ம இப்ப தேடிட்டு இருக்க முடியும்? இப்ப அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கணும். ஒரு 6 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் இருக்கும் போதே ஆரம்பிச்சிருந்தா அது என்ன இருக்கும், மெதுவா ஏதோ செய்யறாங்க வைக்கிறாங்க. இப்ப எவனோட கூட்டணி போறதுன்னு சண்டை அடிச்சுட்டு மல் கட்டிட்டு இருக்கும்போது ஜனவரி, இப்ப நவம்பர் முடிய போகுது, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில அறிவிச்சு விட்டுருவேன். இப்ப போய் எனக்கு வாக்கு இருக்கா இல்லையா, ஓட்டு இருக்கா இல்லையா நான் தேடிட்டு இருந்தேன். எப்படி? அது ஒரு விவகாரம். அதனால அந்த விவகாரத்துல நான் தலையிட விரும்பல, விட்டுருங்க. வேற ஏதாவது சொல்லுங்க தம்பி, விடுங்க தம்பி. இறந்தவர்கள் பிள்ளைகளை பெற்று பறி கொடுத்தவர்களே அது கவலைப்படாத போது நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையற்றதா நான் நினைக்கிறேன். விட்டுருங்கன்ற. அது முடிஞ்சிருச்சு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இப்ப என்னுடைய வாக்குரிமை பறிபோகும் போது என்னுடைய எல்லாமே பறிபோகும். அதை பத்தி பேசுங்க. இதை எதிர்த்து சண்டை போட்டு விடியா இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு, 2 வாக்கு வச்சிருக்கானா அதை நீக்கு, மற்றபடி இருக்கிறத விடு. நீ அந்த வாக்கு சோதிக்க வருவேன், அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா அது அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டதே. அதை எல்லாரும் முன்வைக்கல. நான் ஒருத்தன் தான் பேசுறேன், நீங்க எல்லாரும் தெரியும். எல்லாரும் யார் சொல்றா? கருத்து இல்ல, நான் தான் சொல்றேன். நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது இதுக்கு தான். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. ஏன் ஒரே நீர் இல்ல?
இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொடுக்கறது தேச ஒற்றுமைக்குன்னா, ஒரே வரி, ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே தேர்தல், இதெல்லாம் கொண்டு வர நீங்க தேச ஒற்றுமைக்குன்னா, இந்த காவிரி நதிநீர் உரிமையில வாய மூடிட்டு பேசாம இருக்கல, அது எப்படி தேச ஒற்றுமைக்கா இல்ல? எப்படி இதை கொண்டு வந்து பேசுற ரெண்டு கட்சி காங்கிரஸ் பிஜேபி, இந்த ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கர்நாடகாவை ஆள்றான். ஆனா ஒரு தேசினத்தின் மகன் நான் என் உரிமைக்கு நிற்கும் போது, என் நதிநீர் உரிமைன்னு கேட்கும் போது நீ வாய மூடிட்டு நிக்கிறிய? ஏன் நீ என்ன இறையாண்மை பேசுற? நீ என்ன தேச ஒற்றுமை பேசுற? தேச துரோகி நீங்கள். ஏன் ஒரு தேசினத்திற்கான நதிநீர் உரிமையை தலையிட்டு பங்கிட்டு பெற்றுத்தர முடியாத நீங்கள் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது, எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. எனக்கு ரேஷன் கார்டு கூட பீகார்ல போய் நான் வரிசையில் நின்று கொடுத்துட்டேன்னா பார்ப்போம். இங்க மானங்கட்ட கூட்டமாயிட்டோம் நாங்க. அதனால நீ வந்து நின்றுகிட்டு ஒரே ரேஷன் கார்டு, அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற. இந்த 10 ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல இருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கேன்? ஒரு நாளைக்கு 4000 பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான். எங்க இருக்கான்? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில ஒருங்கிணைஞ்சிருவான். நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில ஒருங்கு இணையல. நாங்க பெருத்த இனக்கூட்டத்துல பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன் தான். ஆனால் ஒரே சாதியாவும் நாங்க ஒன்னா நிக்கல. அடுத்து பறையர், ஒரே சாதியாவும் நாங்க ஒன்னா நிக்கல. முக்குளத்தோர், தேவ, கல்லர், மறவர், அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல. காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல. ஆனா ஒரே மொழி அடுப்பில் நாங்க நிக்கல. ஆனா அவன் நிப்பான். 1.25 கோடி 1.5 கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதின்னு நாம் பேசிருக்க முடியாது. அவன் இந்தி, அவன் ஒரே மொழியில நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான். நான் அடிமையாவேன், அடிச்சு விரட்டுவான். நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்கும். நீ எழுதி வை. அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்க என்னை தேடுவீங்க. நடக்கும் நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்துல எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்க சவுகார்பேட்டையில நீங்க இடம் வாங்கிடுவீங்களா? அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் என் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? என் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோன கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் எல்லா காவிரி படுகையில மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவுல கேரளாவுக்கு போன அணுவுல ஏன் இடத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது. இங்க இடிந்த கரை அணுவுலை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவுல வேணாம்னு. ஏன்? ஏன்னா அங்க பெத்தன அப்பனா இருக்கான், அவன் மண்ணின் மகனை ஆள்றான். எனக்கு இங்க எவனோ இருந்தான். நான் சாவதை பத்தி, என் ஆத்தாள பெண் தாய் சாகிறது, என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அதனால வச்சுக்கிட்டான். இத்தனை கடற்கரை நகர் இருக்கும்போது ஸ்டெர்லைட் ஏன் என் ஊருக்கு வருது? தாமிர தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடை பத்தி நீ பேசாத. நீ தாமிர தட்டுப்பாடை ஏன் பேசுற? அவ்வளவு முக்கியமான ஆலை தானே. ஒவ்வொரு மாநிலத்திலும் வச்சுக்க, 2-3 கூட வச்சுக்க. அப்ப நீங்க என்ன இவ்வளவு மலைகள் இருக்கும்போது என்னுடைய தேனியில மட்டும்தான் நீட்டு ஆய்வு பண்ணுவியா? இப்ப தெரியுதா நான் சொல்றதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் கேரளா எல்லையில கேஃப்னு போட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சு உள்ள வந்துட்டானே, இவர் கவலைப்பட போறாங்களா? கண்ணகி கோட்டம், கண்ணகி இருந்த கோயில் இப்ப யார்ட்டு இருக்கு? அந்த இடம் யார்ட்டு இருக்கு? ஏன் பறி கொடுத்த? பேசுனா இனவரியன் பாசிஸ்ட். நான் கேட்கறது என் இனத்தின் உரிமையை, ஒரு தமிழ் தேசியனத்தின் இறையாண்மையை கேட்டு போராடுறேன். என்னைய பாசிஸ்ட் நீங்க சொன்னா நீதான்டா கேடுகட்ட பாசிஸ்ட். என்னை அடிமையா இரு, உரிமை இழந்து நில்லுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவனுக்கு உரிமை இருக்கு? இதை பத்தி கவலைப்படுவாரா? ஐயா ஸ்டாலின் கவலைப்படுவாரா சொல்லுங்க. இல்ல யாரு கவலைப்படுவா? கவலைப்பட்டிருந்தா எனக்கு என் இனத்துல கோவைனா எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஏண்டா நாட்டு விடுதலைக்கு போராடி கழுத்திருக்கி மூச்சு கசிந்து செத்தவன்டா என் பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் வேற 2000 கோடி என் காசுல கட்டின அந்த மேம்பாலத்துக்கு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் வைக்க முடியாதா? சிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க, சாதியை ஒழிச்சு விட்டு. ஊவே சாமிநாத ஐயர்னு வச்சா என்ன தமிழ் தாத்தா? அவன் தமிழ் இலக்கியம் இருந்திருக்குமா சொல்லுங்க? அவன் பேர ஊவே சாமிநாதன் எழுதி வைக்கிற. முத்துராமலிங்க தேவர், அந்த தேவரை நாங்கெல்லாம் சத்தம் அறவட்டத்துக்குள்ள போடுற. இத நாயுடு, நாராயணசாமி நாயுடு,
இப்போ உங்க அதிகாரம் உங்க அடையாளத்தை நிறுவுது. அப்ப எங்க அடையாளத்தை மீட்டு உருவாக்கம் செய்வாது எங்க அதிகாரம் வேணும்னு நாங்க நினைப்போம்ல. எங்க அடையாளத்தை நிறுவுவதற்காவாது, அப்ப எங்கள் மொழியை மீட்பதற்காவாது. நீ சமஸ்கிருதம் எந்த இடத்துல இருக்கு? எந்த மாநிலத்தின் தாய்மொழி? எல்லா மாநிலத்திற்கும் மொழிவழி மாநிலம் பிரிச்சு இல்ல. சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிச்சுங்க? தெலுங்குக்கு இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, பீகாரிக்கு இருக்கு, குஜராத்துக்கு இருக்கு, மராட்டியனுக்கு இருக்கு, மலையாளிக்கு இருக்கு, தமிழனுக்கு இருக்கு. இருக்குல்ல இருக்குல்ல. சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் சொல்லு. இல்ல இல்ல, நீனே 24,800 தான் மொத்தமா பேசுறதுன்னு கணக்கு கொடுக்குறீங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குற? சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குற, சமஸ்கிருதம் படிக்கணும்னு கொண்டு வர. ஏன்? செத்து போன உன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நீ அதிகாரத்துக்கு வந்து துடிக்கிற. செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்க அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறோம். இது ரெண்டுக்கு என்ன? நீ என்ன? நீ நேஷனலிஸ்ட், நான் பாசிஸ்ட் ஆயிடுவேனா? எப்படி? இந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க, என் வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓட்டு எனக்கு எதுக்கு வச்சுக்க? நீ எவனுக்கோ போடு, நான் பேசுறது புரிஞ்சா போடு. இல்ல நீ வச்சு என்னதுக்கு? நீ என்ன அவன் புளிச்சேப்பம் கொண்டு. மற்றவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று, எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி, மாபெரும் மாறுதல், சரித்திர சாதனை. முடியாதுன்னு நீ சொல்ற. கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் பூரா எனக்கு கற்பிச்சவன், இன்குலிங் டாட்டா வரைக்கும் சொன்னது என்ன சொல்றான்? எது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது, அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான். நான் தனிச்சு நின்று வெள்ளனா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நீங்க கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது. உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்குங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும் சொல்றதுக்கு பேர் தான் சாதனை. அதை விட்டு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது அங்கிட்டு போய் நின்று புலம்பிக்கிட்டு நான் இல்லைன்னா என்ன? என் பிள்ளை செய்வான், இன்னொருத்த வருவான். என் முன்னோர்கள் கத்திட்டு போனா நான் வருவேன், நான் நினைச்சு விட்டு போனா வந்தான், வந்து நிக்கிறேன்ல. 15 வருஷமா எத்தனை பேரம் பேசியிருப்பான், எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசியிருப்பான், எத்தனை சீட்டு, எவ்வளவு பதவியாசை கட்டியிருப்பான். சமரான சான்று செஞ்சிருக்கேன்னா பாருங்க. ஏன்? 22 நாடுகள் எவ்வளவோ பேரம் பேசி சரணடையாம நின்று சரணடைஞ்சு வாழ்றதுக்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம்னு சண்டையிட்டு செத்த மரவனின் பிள்ளைகள் நாங்க. நீங்க போய் இந்த 4 சீட்டு 3 சீட்டு வச்சுக்க, நீயே வச்சுக்க. மக்கள் முடிவு பண்ணணும். அதிமுக முடிவு பண்ணக்கூடாது திமுக ஒழிக்கணும்னு, திமுக முடிவு பண்ணக்கூடாது பிஜேபி ஒழிக்கணும்ட்டு. என் மக்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்கு கற்பிக்கணும். டேய், இவன் ஆபத்தானவன், இவன் தப்பானவன், ஐயா இது நஞ்சு சாப்பிடாத, ஐயா அது நல்ல உணவு சாப்பிடு, நாங்க தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் சமூக பொறுப்பு. அந்த கடமை ஆற்றுகிறவன் பேரும் தான், அவன் தான் தலைவன். அதை விட்டு சும்மா இவரை ஒழிச்சிடணும், அவரை அழிச்சிடணும் அப்படின்னு எப்படி அழிப்பீங்க?